இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒருபோதும் செய்யக்கூடாது என்று கடவுள் நமக்கு எச்சரிக்கும் 10 விஷயங்கள். 10 things God wants us never to do. பைபிள்ல நம்ம பார்க்கும்போது தேவன் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு கிளியரா சிறு பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு இல்லைங்களா. நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு விஷயத்துல எச்சரிப்பா இருப்போம். அது என்னன்னாக்கா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்ட்டு நம்ம கவனிச்சு செய்வோங்க. ஏன்னா அவங்கள நம்ம திருப்திப்படுத்தணும்னு நினைப்போம். மனுஷங்களுக்கே இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போது தேவனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா. அவர் செய்யின்னு சொன்ன விஷயத்த இந்த உலகமே எதிர்த்து நின்னா கூட நம்ம செய்யணும். அதே போல இதை செய்யாத அப்படின்ட்டு தேவன் நம்மளுக்கு எச்சரித்தால் யார் நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா கூட அதை செய்யக்கூடாதுங்க. அதுல இந்த உலகத்துல நமக்கு பெனிஃபிட் வரலாங்க, அது இட்டர்னல் கிடையாது. ஆனாலும் அதை நம்ம செய்யக்கூடாது. அப்படி நம்ம இருந்தா நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். தேவனை நம்ம பரிபூர்ணமா ப்ளீஸ் பண்ணலாங்க இல்லைங்களா. சோ முதலாவது விஷயம் தேவன் எதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாருன்னு பார்க்கும் பொழுது, உன்னோட இதயத்தை நீ கடினப்படுத்தி கொள்ளாத அப்படின்ட்டு சொல்றாருங்க. ஏன்னா நம்மளுடைய இதயம் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க. அதனாலதான் முழு இதயத்தோட தேவனை ஆராதனை பண்ணு அப்படின்ட்டு சொல்றாருங்க. நம்ம அன்பு கூற வேண்டும் முழு இதயத்தோட. நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த உலகத்துல நிறைய டெம்டேஷன்ஸ் இருக்குதுங்க. பாக்குறதுக்கு எல்லாமே பிளசண்டா தெரியும். சாத்தான என்ன பண்றாங்கனாக்கா, இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்களை பார்த்துட்டு நம்ம இதயம் அதுக்கு பின்னாடி போற மாதிரி பண்ணிடுறாங்க இல்லைங்களா. ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருக்கணுங்க சகோதர சகோதரி. இஸ்ரேல் ஜனம் நிறைய தடவை இந்த ஒரு விஷயத்துல தவறு செய்தாங்க. நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்கும் போது இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளக்கூடாது. நம்ம இதயம் மாம்சமான இதயமா இருக்கணுங்க, கல்லான இதயமாக இருக்கக்கூடாதுங்க. தேவனுடைய வார்த்தை கேட்டவனும் செவி கொடுத்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். இததான் சொல்றாருங்க எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, ஈப்ரூஸ் சாப்டர் 3:15ல, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் மூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறாரு. பாத்தீங்களா, நீங்க இதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அதனால நமக்கு கோபாக்கினை தான் நம்மளுக்கு வரங்க சகோதர சகோதரி, வேற எதுவுமே வராது. நீதிமொழிகள் 28:14 கூட நமக்கு ஒரு எச்சரிப்பு தராருங்க. ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 28:14ல, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். பாத்தீங்களா, நம்ம இதயத்தை கடினப்படுத்துவோமானால் தீங்குல தான் போய் விடுவோம். தேவன் வாரம் வாரமும் சகோதரர் மூலியமா நம்ம கிட்ட பேசி நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை காட்டுவாருங்க. பைபிள் படிக்கும் போது காட்டுவாரு இல்லைங்களா. பரிசுத்த ஆவியின் மூலியமாக நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். இந்தந்த விஷயத்துல நீ மன திரும்ப வேண்டியது அவசியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இதயத்தை கல்லு மாரி ஆக்கிட்டு, இல்ல நான் கரெக்டா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுற அந்த எண்ணத்துல நம்ம வாழ்ந்தோம்னு வச்சுங்களேன், தீங்குல தான் நம்ம விழ வேண்டி இருக்குங்க. ஃபாரோ ராஜா பண்ண தவறு அதுதாங்க. தேவன் தொடர்ந்து அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. ஆனா இதயத்தை கடினப்படுத்திட்டே இருந்தாருங்க மல்டிபிள் டைம்ஸ். மோசே பேசுறாரு, கேட்கல. 10 வாதைகளை அனுப்பிச்சாரு, அப்ப கூட இதயத்தை கடினப்படுத்திட்டாருங்க இல்லைங்களா. எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேவன் கொடுத்தாரு மனம் திரும்புறதுக்கு. அவரு கடைசி வரைக்கும் மனம் திரும்பவே இல்லை. அதே போலதான் சாத்தானுக்கும் நாங்க அவர் மனம் திரும்ப போறது இல்லைங்க, இதயத்தை கடினப்படுத்திட்டு இருக்கிறாரு. அந்த லெவலுக்கு நம்ம போக கூடாதுங்க சகோதர சகோதரி. நம்மளுடைய இதயம் கடினப்பட்டுட்டு இருக்குது அப்படின்றத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னாக்கா, முதலாவது தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம். ஆனா அதுக்கு நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறோம்னு வச்சுங்களேன், ரெசிஸ்ட் பண்றோம்னாக்கா நிச்சயமாக இதயம் கடினமா இருக்குதுன்னு அர்த்தம். பாவம் ஒரு பொருட்டாவே நம்ம லைஃப்ல தெரியல, மனசாட்சியை கேள்வி கேட்கல அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்ம இதயம் கடினமாயிட்டு இருக்குது. மனம் திரும்புதலே இல்லாம நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய இதயம் கடினமா இருக்குதுன்னு அர்த்தம். ஜெபம் ரொம்ப மெக்கானிக்கலா எப்போ கஷ்டம் வருதோ அப்போ மட்டும் தேவன் கிட்ட போய் ஜெபம் பண்றோம்னு வச்சுங்களேன், இதயம் கடினமா இருக்குதுன்னு இல்லைங்களா. ஆராதனை பண்ணும்போது சந்தோஷமா பண்ணாம சும்மா மேன்போக்கா பண்ணோம்னாக்கா நிச்சயமா இதயம் கடினப்பட்டு இருக்குதுங்க. யாராவது கரெக்ஷன் பண்ணும்போது நம்ம அதை ஏத்துக்காம அதை ரெசிஸ்ட் பண்றோம்னாக்கா இதயம் கடினமா இருக்குதுன்ட்டு. மத்தவங்க மேல ரொம்ப எரிஞ்சு விழுறோம், கோபத்தை காட்டுறோம், மனதுருக்கம் காட்டாம இருந்தோம்னு வச்சுங்களேன், இதயம் கடினப்பட்டு இருக்குதுன்ட்டுங்க. பெருமை நம்ம லைஃப்ல அதிகரிச்சுட்டே இருந்துச்சுனாக்கா இதை கடினப்பட்டு இருக்குதுன்னு அர்த்தங்க. இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ரெண்டாவது, தேவன் எதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு நமக்கு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்டோமானால் நம்ம அதை அசட்டை பண்ணக்கூடாது, இக்னோர் பண்ணக்கூடாது. நம்ம நிறைய தடவை பண்றோங்க இல்லைங்களா. ஒரு சகோதரர் மூலியமா தேவன் நம்ம கிட்ட பேசுறாருன்னு வச்சுங்களேன், வசனத்தின் மூலியமா பேசுவாரு.
இல்லைங்களா? நம்ம வந்து அதுக்கு செவி கொடுக்காம, அத இக்னோர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன், லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப பேட் ஷேப்ல போகும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த விஷயத்துல. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 25ல, ஹீப்ரூஸ் சாப்டர் 12:25 பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டேன் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போம்? பாத்தீங்களா? பரலோகத்திலிருந்து தேவன் பேசுறாரு நம்ம கிட்ட. அவர் பேச்ச கேட்காமல் போனால் எப்படி தப்பிச்சுக்குவோம் அப்படின்ட்டு சொல்றாருங்க. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க இந்த விஷயத்துல. இஸ்ரேல் ஜனம் பண்ண தவறு அதுதான். தேவன் எத்தனையோ தடவை அவங்க கிட்ட வந்து பேசினாருங்க. அவங்க திருத்தணும்னு பார்த்தாரு. ஆனா அவருடைய சத்தத்துக்கு அவங்க செவி கொடுக்கவே இல்லைங்க சகோதர சகோதரி. கீழ்ப்படிவே இல்ல. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஐசையா சாப்டர் 66:4ல நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவர்களாய் இராமலும், நான் பேசியும் அவர்கள் கேளாமலும், அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பனை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டது நிமித்தம் நானும் அவர்களுக்கு ஆபத்தை தெரிவித்து கொண்டு அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். பாத்தீங்களா? நான் எவ்வளோ பேசினேன். அவங்க அவங்க மனசுக்கு எது நல்லதுன்னு படிச்சோ அது மட்டும் தான் செஞ்சாங்க. அதனால அவங்க மேல நான் திகில் வர பண்றேன், அவங்கள ஆபத்து வர பண்றேன் அப்படின்ட்டு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம கிட்ட தேவன் எத்தனையோ விதமாக வந்து பேசலாங்க. நம்ம செவி கொட்டு மன திரும்பணும். இல்லைன்னா நமக்கும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆபத்து வருங்க. சவுல் ராஜா பண்ண தவறு அதுதான். இல்லைங்களா? தேவனுடைய கட்டளைக்கு அவர் கீழ்ப்படியாம போயிட்டாருங்க. ஓன் ஐடியாலே நிலை கொண்டு இருந்துட்டாருங்க. ஜஸ்டிஃபை வேற பண்றாருங்க. நான் இதனாலதான் இத பண்ணேன் அப்படின்ட்டு. அதனாலதான் என்ன ஆயிடுச்சுங்க? தேவன் அவரை நிராகரிச்சிட்டாருங்க சகோதர சகோதரி. நம்மளையும் தேவன் நிராகரிப்பார். எப்பனாக்கா அவருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்காமலே நம்ம வந்து அசட்டை பண்ணோம்னு வச்சுங்களேன், நம்மளையும் சவுல் ராஜா போல நிராகரிச்சிருவாருங்க. அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருக்கணுங்க சகோதர சகோதரி. நம்ம தேவனுடைய சத்தத்தை அசட்டை பண்றோம் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, முதலாவது தேவன் நம்ம கிட்ட பேசும் பொழுது தொடர்ச்சியாக இத வந்து நீ மாத்திக்கணும் அப்படின்ட்டு சொல்றாருன்னு வச்சுங்களேன், கீழ்ப்படியறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா, நிச்சயமா தேவனுடைய சத்தத்தை நம்ம அசட்டை பண்றோம்னு அர்த்தம். நம்ம வந்து தேவனுடைய சித்தத்துக்கு வாழாம, நம்ம சுய விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமானால், நம்ம தேவனுடைய அந்த சத்தத்தை அசட்டை பண்றோம்னு அர்த்தம். 3வது, நம்ம இமோஷன்ஸ்க்கு இடம் கொடுத்துட்டு வாழ்றோம். உணர்வுகளுக்கு. தேவனுடைய வசனத்தை வந்து புறம்பே வச்சுட்டு, இல்லைங்களா? நம்மளுடைய சொந்த ஃபீலிங்ஸ்க்கு இடம் கொடுத்துட்டு வாழ்றோம்னு வச்சுங்களேன், அவருடைய சத்தத்தை நம்ம அசட்டை பண்றோம்னு அர்த்தம். இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையில வந்து தவறு பண்ணும்போது தேவன் நம்ம கிட்ட பேசுவாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம அந்த சத்தம் கேட்காதபடி நம்ம காதை அடைச்சிக்கிறோம்னு வச்சுங்களேன், நம்ம அவருடைய வாய்ஸ வந்து அசட்டை பண்றோம்னு அர்த்தம். நம்ம ஒப்பீனியன்ஸ் எதை வச்சு எடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய இச்சை இருக்குதுன்னு பாருங்க. அதன் அடிப்படையில நம்ம வாழ்க்கையில டிசிஷன்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், நிச்சயமா தேவனுடைய சத்தத்தை நம்ம அசட்டை பண்றோம்னு அர்த்தம். அதனால இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருக்கணுங்க. 3வது, தேவன் எதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாருனாக்கா, நம்மளுடைய சுய புத்தியின் மேல நம்பிக்கை வைத்து வாழாதீங்க அப்படின்ட்டு தேவன் சொல்றாரு. நம்ம தேவன் மேல நம்பிக்கை வைத்துதான் வாழணும். என்கிட்ட படிப்பு இருக்குது, பணம் இருக்குது, நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, என்னால என்ன பாத்துக்க முடியும் அப்படி இல்லைங்க. தேவன் தான் என்ன பாத்துக்கிறாரு. தேவன் இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லைன்ற எண்ணத்துல நம்ம வாழணும். நம்ம சுய புத்தியின் மேல சார்ந்து வாழ்ந்தோமானால் தேவன் நமக்கு எச்சரிப்பு தராரு. என்ன எச்சரிப்பு கொடுக்குறாருனாக்கா, எரேமியா 17ஆம் அதிகாரம் 5-8 ஜெரேமியா சாப்டர் 17 5-8 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயமலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகின்ற இதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். பாத்தீங்களா? சபிக்கப்பட்டவன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. சாபம் வந்துருங்க நம்ம லைஃப்ல சுயத்தை சார்ந்து வாழ்ந்தோமானால். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8-9 ஐசையா சாப்டர் 55 8-9 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்கின்றார். வானம் பூமியிலும் உயர்ந்ததாய் இருக்கிறது போல என் வழிகள் உங்கள் வழிகளையும் என் நினைவுகள் உங்கள் நினைவுகளையும் பார்க்கிலும் உயர்ந்ததா இருக்கின்றது. எப்போதுமே தேவனோட தாட்ஸ் தான் வந்து நிலை நிற்கும். அதுதான் நல்லது. அதுதான் வந்து இட்டர்னலா இருக்க போகுது. நம்மளோட நினைவுகள் அல்லங்க. எப்போதுமே தேவனை சார்ந்துதான் நம்ம லைஃப் இருக்கணுங்க. யோசுவா ஒரு தப்பு பண்ணிட்டாரு. கிபோனைட்ஸ் என்ன பண்றாங்கனாக்கா, சும்மா வந்து ஏமாத்துறாங்க. பழைய துணியெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு. ஏன்னா, இவங்கள வந்து சாவடிச்சிருவாங்கன்ட்டு ஒரு பயம் அவங்களுக்கு வந்துச்சுங்க. இவங்க வந்துட்டு நடிக்கிறாங்க அவங்க முன்னாடி. யோசுவா என்ன பண்ணியிருந்துக்கணும், தேவன் கிட்ட போயிட்டு ஒப்பீனியன் கேட்டு இருக்கணுங்க. இல்லைங்களா? இந்த மாதிரி வந்திருக்கிறாங்களே தேவனே, நம்ம என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வரையும்
அப்பியரன்ஸ பார்த்து நம்பிட்டாருங்க. அவங்க பாவம்ன்னு நெனச்சுட்டாருங்க. சமாதானத்தின் ஒரு உடன்படிக்கைய பண்ணிட்டாருங்க. தேவன் கிட்ட போய் கைடன்ஸே கேட்கல. அதனால நெறைய பிரச்சனைகள் ஃபியூச்சர்ல வந்துச்சுங்க இஸ்ரேல் ஜனத்துக்கு. சோ, இந்த மிஸ்டேக்க நம்ம லைஃப்ல வந்து பண்ணக்கூடாதுங்க. யோசுவா எவ்வளோ பெரிய லீடர். அவரே வந்து தவறு பண்ணிட்டாருங்க. நம்ம ஏமாத்துறோம். அதனால ரொம்ப எச்சரிப்பா இருக்கணுங்க. நம்ப சுயத்தின் மேல நம்பிக்கை வச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, முதலாவது நம்ம எடுக்கிற முடிவுகள் ஜெபம் இல்லாம எடுக்கிறோம்னாக்கா, நம்ம ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நம்பிக்கை வைத்துக் கொண்டு இருக்கிறோம்னு அர்த்தம். 2வது லாஜிக் ரொம்ப பார்க்கிறோம். வசனத்த பார்க்காம லாஜிக் பார்க்கிறோம். எப்படி ரிசரக்ஷன் ஆகும்? எப்படி இது நடக்கும்? இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களே, இது பிராக்டிகலா பாசிபிளே இல்லையே அப்படின்ற தாட்ல நம்ம வாழ்ந்தோம்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப ரொம்ப தவறான எண்ணங்க. இல்லைங்களா? நம்ம பிளான் பண்றோம். அந்த பிளான் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், அப்போ தேவனிடத்துல போய் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லங்க. ஃபர்ஸ்ட்டே தேவனிடத்துல போணும். இல்லைங்களா? ரொம்ப பெருமை பாராட்டுறது. எனக்கு இவ்ளோ ஞானம் இருக்குது அப்படின்ட்டு. அதுவும் வந்து நம்ம தேவன சாராம சுயத்த சார்ந்து வாழ்ந்து கொண்டுன்றதுக்கான அடையாளங்க. தேவன் நம்மளுக்கு குடுக்கின்ற அந்த ஆலோசனைய விட்டுட்டு, உலகத்தார்ட்ட போயிட்டு ஆலோசனை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்னானாக்கா, நம்ம வந்து சுயத்த சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். அதனால நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க இந்த விஷயத்துல. 4வது தேவன் எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாருன்னு பார்க்கும்பொழுது, இந்த உலகத்தை நேசிக்க கூடாது அப்படின்ட்டு சொல்றாருங்க. இந்த உலகத்துல அவ்வளவு அருவருப்பான விஷயங்கள் இருக்குது. அதனால இந்த உலகத்த சார்ந்து இதன் மேல டிபெண்ட் ஆயி, இத லவ் பண்ணி நம்ம வந்து வாழக்கூடாது. நம்ப யார லவ் பண்ணோம்னாக்கா, தேவன லவ் பண்ணணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15லிருந்து 17 வரைக்கும், 1 ஜான் சாப்டர் 2, 15-17 உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூராதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும், கண்களின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் யாவும் பிதாவினிடத்திலிருந்து உண்டானவைகள் அல்ல. உலகத்திலிருந்து உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பாத்தீங்களா? 3 விஷயங்க. இல்லைங்களா? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3னால தான் நம்ம வந்து பாவம் செய்யறது. அதனால தான் உலகத்துல இருக்கிற விஷயத்த நம்ம லவ் பண்ணக்கூடாது. தேவன மட்டுமே நம்ம லவ் பண்ணணும். இதுல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. இந்த விஷயத்துல தான் நெறைய பேர் வந்து தவறி போறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல ஜேம்ஸ் சாப்டர் 4:4ல விபச்சாரிகளே, விபச்சாரியரே, உலகத்தோடு சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியாமல் இருக்கிறீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகித்திருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கின்றான். நம்ம உலகத்தை நேசிச்சோமானால் தேவனுக்கு இனிமையாயிடுவோம். நம்ம வந்து நம்மளுடைய அயலான வந்து நேசிக்கணுங்க. அவங்க செய்கின்ற அந்த தவறான விஷயங்கள வந்து நம்ம ஈடுபாடு காட்டக்கூடாது. இல்லைங்களா? அருவருப்பான விஷயத்துல நம்ம போய் ஐக்கியமாயிடக்கூடாதுங்க. அதுலதான் வந்து நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணுங்க சகோதர சகோதரி. இந்த விஷயத்துல தான் நெறைய பேர் என்ன பண்றாங்கனாக்கா, அவங்க கூட போயிட்டு அவங்க மனசு கஷ்டப்படுமோன்ற அந்த ஒரு எண்ணத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தவறான விஷயங்கள வந்து செஞ்சுறாங்க சகோதர சகோதரி. இதுக்கு உதாரணமா நம்ம டீமஸ் பார்க்கலாங்க. இவர் யாருனாக்கா, அப்போஸ்தலனாகிய பவுல் கூட உடன் ஊழியக்காரரா இருந்தவரு. நல்ல விசுவாசியா இருந்தவரு. சத்தியம் நல்லா அவருக்கு வந்து தெரிஞ்சு இருந்துச்சுங்க. ஆனாலும் உலகத்துல வந்து ஆசை வைத்து அப்போஸ்தலனாகிய பவுல விட்டுட்டே போயிடுறாருங்க. லாஸ்ட்ல அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதே தெரியல. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நமக்கும் அதே மாதிரி டெம்ப்டேஷன் இந்த உலகத்துல வரலாங்க. இல்லைங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு டெம்ப்டேஷன் அந்த அளவுக்கு இருந்துச்சுனாக்கா, இப்ப நம்மளுக்கு சொல்லவே தேவையில்லங்க. வீட்ட விட்டு வெளிய போனா ஃபுல்லா டெம்ப்டேஷன்ஸ் தான். இந்த உலகத்தின் ஆசை அந்த அளவுக்கு இருக்குதுங்க சகோதர சகோதரி. அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா நம்ம இருக்கணுங்க. நம்ம உலகத்தின் மேல ஆசை வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, உலக என்டர்டெயின்மென்ட் இருக்குது பாருங்க, பொழுதுபோக்கு. அதுல வந்து நம்மளுக்கு ரொம்ப பிரியம் வருது. ஆனா தேவன ஆராதனை பண்றதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு வச்சுக்கங்களேன், நிச்சயமா உலகத்தின் மேல அன்பு வந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். 2வது வந்து மெட்டீரியல் சக்சஸ் இருக்குது பாருங்க. பணம் சம்பாதிக்கிறது, பொருள் சம்பாதிக்கிறது, சொத்துக்கள் சம்பாதிக்கிறது. அதுதான் வந்து நம்ம முக்கியத்துவம் குடுத்தோம்னு வச்சுக்கங்களேன், அங்கவே நம்ம தேவனை விட்டு தூர போறோம்ன்ட்டு அர்த்தம். ஏன்னா ஜெபத்துக்கு முக்கியத்துவம் குடுக்காம, சோசியல் மீடியாக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறோம்னாக்கா, அங்கவே நம்ம தேவனை விட்டு தூர போறோம். உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம்னு அர்த்தம். தேவனுடைய அப்ரூவல் பார்க்காம, ஜனங்க வந்து என்ன எப்படி பார்க்குறாங்க? ஜனங்க வந்து என்ன ரெகக்னைஸ் பண்றாங்களா? அதற்காகவே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கங்களேன், நான் வந்து தேவனை விட்டு தூர போறேன். உலகத்தின் மேல ஆசை வந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைங்களா? பாவம்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா ஆயிடுதுன்னு வச்சுக்கங்களேன் என் லைஃப்ல. அத நான் அதிகமா ஜஸ்டிஃபை பண்றேன்னு வச்சுக்கங்களேன், நிச்சயமா உலகத்தின் அன்பு என்கிட்ட வந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தங்க. முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மென்ட் குடுக்குது. ஆனா,
பரலோகத்துக்குரிய விஷயங்கள் மேல எனக்கு அவ்வளவு நாட்டம் இல்லைன்னு வச்சுங்களேன், நிச்சயமா நம்ம தேவனை விட்டு தூர போறேன். உலகத்தின் அன்பு எனக்குள்ள வந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தங்க. சோ அதனால எச்சரிப்பா இருக்கணும். 5வது தேவன் எதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாருனாக்கா, தேவன் நம்மள வந்து சிட்சிப்பாருங்க, டிசிப்ளின் பண்ணுவாருங்க. அத வந்து நம்ம அசட்டை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாரு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள், ஈப்ரூஸ் சாப்டர் 12, 5 and 6. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கின்ற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல் உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்தியை மறவாதிருங்கள். பாத்தீங்களா, தேவன் யாரை சிட்சிப்பாரு, யார அவர் ரொம்ப லவ் பண்றாரோ அவங்களதான் வந்து சிட்சிப்பார். ஆஸ் அ பேரண்டா நம்ம கூட நம்ம பிள்ளைகளை தான் ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் பண்ணுவோம். ஊராம் பிள்ளைங்களை பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம். அதே மாதிரிதான் தேவனுங்க. அதை வந்து நம்ம அசட்டை பண்ணக்கூடாதுங்க. அசட்டை பண்ணணும்னு வச்சுங்களேன், லைஃபே வேஸ்ட் ஆகுற சகோதரி. இயேசு கிறிஸ்து கூட இதை பத்தி வெளிப்படுத்தல்ல பேசுறாருங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, ரெவலேஷன் சாப்டர் 3:19, நான் நேசிக்கிறவர்களை எல்லாம் கடிந்து கொண்டு சிட்சிக்கின்றேன். ஆகையால் நீ ஜாக்கிரதாய இருந்து மனம் திரும்பு. யார வந்து சிட்சிக்கிறாரு இயேசு கிறிஸ்து? யார வந்து அவர் லவ் பண்றாரோ அவங்களதான் வந்து அவர் ரிபியூக் பண்றாருங்க. பீட்டரை வந்து ரிபியூக் பண்ணாரு. காரணம், அவர் வந்து நல்ல வழியில இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதே போல இன்னைக்கு நம்மள வந்து அவரு சிட்சிக்கின்றாருங்க. நம்ம கெட்டு போக கூடாது, நித்திய ஜீவன் அடையணுன்றதுக்காக தாங்க. இதுக்கு உதாரணமா தாவீதை எடுத்துக்கலாங்க. அவர் பாவம் பண்ணாருங்க. நாதன் வந்து நீதான் அந்த மனுஷன் அப்படின்ட்டு சொல்லும் போது இம்மீடியட்டா வந்து அவர் ஏத்துக்கிறாருங்க. நான் இவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டேன், என் தேவனுக்கு விரோதமா நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெட்டு உடுத்தி சாம்பலை பூசிக்கொண்டு தேவனிடத்துல போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்கிறாருங்க. பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டார். இந்த மாதிரிதான் நம்ம டிசிப்ளினை எடுத்துக்கணுங்க சகோதர சகோதரி. நம்ம தேவனுடைய சிக்ஷையை வந்து ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கொண்டு இருக்கிறோம், சீரியஸா எடுத்துக்கல அப்படின்றத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவோங்க எல்லா விஷயத்துக்கும். நம்மளுடைய இதயத்தை நம்ம வந்து ஆராய்ச்சி செய்து பார்க்காம, தேவன் யார் மூலியமாவது நம்மள கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இதயத்தை வந்து நோக்கி பார்க்க மாட்டோம். என்கிட்ட இவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்காம கம்ப்ளைண்டே பண்ணிட்டு இருப்பாங்க. மத்தவங்களை வந்து பிளேம் பண்ணுவாங்க. இவரால தான் நான் வந்து இதை பண்ணேன். கரெக்ஷன் யாராவது பண்ணும்போது ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க, ஏத்துக்க மாட்டோம் இமீடியட்டா. இல்லைங்களா? ஈகோ வந்து டச் ஆயிடும். செஞ்ச தப்பையே வந்து திருப்பி திருப்பி பண்ணுவாங்க. நம்ம வாழ்க்கை ரொம்ப கசப்பாயிடுங்க. தேவனுக்கு விரோதமான செயல்கள் வந்து சாதாரணமா பண்ண ஆரம்பிச்சிடும். இல்லைங்களா? மன திரும்புதலை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. பைபிள வந்து நம்ம ஓரங்கட்டி வச்சிருவோம் நம்ம லைஃப்ல. இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா, தேவனுடைய சிக்ஷைய வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்கொள்ளல அப்படின்ட்டு அர்த்தம் ஆயிடுங்கோ. இதுல எச்சரிப்பா இருக்கணும் நம்போ. 6வது விஷயம் தேவன் எதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாருனாக்கா, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க. பரிசுத்த ஆவி தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ரொம்ப பெரிய கிஃப்ட். பரிசுத்த ஆவி இல்லைனாக்கா தேவனை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதுங்க. வசனத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பரிசுத்த ஆவி ரொம்ப ரொம்ப தேவை. சோ நம்ம பாவம் செய்யும் போது பரிசுத்த ஆவிக்கு விரோதமா நம்ம வந்து செயல்படுறோம். இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு இல்லைங்களா? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நம்ம தேவதூஷணம் பண்ணும் போது என்ன ஆகுதுனாக்கா, இம்மையிலும் மறுமையிலும் நம்மளுக்கு வந்து மன்னிப்பு இல்லை அப்படின்ட்டு சொல்றாரு. அவ்வளவு சீரியஸான விஷயம் இது சகோதர சகோதரி. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல, எபேசியன்ஸ் சாப்டர் 4:30, தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இஸ்ரேல் ஜனம் தொடர்ந்து துக்கப்படுத்திட்டே இருந்தாருங்க. ஏசாயா 63:10 நம்ம வந்து பார்க்கலாம். ஐசையா சாப்டர் 63:10, ஆனாலும் அவர்கள் கலங்கம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தினார்கள். தொடர்ந்து வந்து பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திட்டே இருந்தாருங்க. இஸ்ரேல் ஜனம் மனம் திரும்பவே இல்லை. இது நமக்கு ஒரு எச்சரிப்பு. நம்ம இந்த லெவல்ல நம்ம போக கூடாதுங்க. அனனியா சஃபீரா நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கிறாங்க இல்லைங்களா? பரிசுத்தாவிக்கு விரோதமா பொய் சொல்லிட்டாங்க. பேதுரு கேக்குறாரு, எப்படி நீ வந்து பரிசுத்தாவிக்கு விரோதமா பொய் சொன்ன? ஏன்னா மனுஷரோட ரெகக்னிஷன் தான் வந்து பெருசா பார்த்தாங்க. தேவன் வந்து என்ன நினைக்கிறாங்க அவங்கள பத்தி அப்படின்றத அவங்க மறந்துட்டாருங்க. இதனால அவங்களுக்கு கொடிதான ஒரு நியாய தீர்ப்பு வந்துச்சுங்க. 2 பேரோட உயிரும் வந்து ஸ்பாட்ல போயிடுச்சுங்க சகோதர சகோதரி. சோ நமக்கும் தேவனு நம்ம பரிசுத்தாவி துக்கப்படுத்தும் போது தொடர்ந்து நம்மள மன்னிச்சுட்டே இருக்க மாட்டாரு. அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மனம் திரும்பணுங்க. அதுக்கு தான் சொல்றாரு, பரிசுத்தாவியை நீங்க துக்கப்படுத்தாதீங்க. இஸ்ரேல் ஜனத்துக்கு கூட எவ்வளோ தடவை தேவன் வந்து எச்சரிப்பு கொடுத்துட்டே இருந்தாருங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நியாய தீர்ப்பும் கொடுத்தாருங்க சகோதர சகோதரி. இதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம பரிசுத்தாவியை துக்கப்படுத்துறோம் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பாவம்ன்றது நம்ம லைஃப்ல சாதாரணமாயிட்டு இருக்குது அப்படின்னாக்கா, கண்டிப்பா பரிசுத்தாவி துக்கப்படுத்திட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில கசப்பு இருக்குது, மத்தவங்களை வந்து விரோதமா நினைக்கிறோம்,
மத்தவங்கள வந்து தப்பு தப்பா பேசுறோம், நெகட்டிவா பேசுறோம், புரணி பேசுறோம் இல்லைங்களா? வெஞ்சன்ஸ் எடுக்கணுன்ற அந்த எண்ணத்தோட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மனசுல வந்து நெகட்டிவான ஃபீலிங்ஸே இருக்குது மத்தவங்க மேல. யாரையும் வந்து மன்னிக்காம அப்படியே அந்த குரோதத்த வந்து மனசுல வளர்க்கறது, வன்மத்த வச்சுக்கிறது இல்லைங்களா? வாயில வந்து கெட்ட வார்த்தை பேசுறது, ரகசியமா வந்து பாவம் வந்து பண்றது இல்லைங்களா? தேவனை வந்து ஆராதனை பண்ணாமன்றது, ஜெபம் வந்து ரொம்ப மெக்கானிக்கலா ட்ரையா எப்பயாவது பண்றது இல்லைங்களா? ஆவிக்குரிய கனிகளை வந்து கொடுக்காம இருக்கிறது, பாவத்துல வந்து ரொம்ப சந்தோஷம் அனுபவிக்கிறது, மன்னிப்பு வந்து ரொம்ப கஷ்டமா நம்ம லைஃப்ல தெரிஞ்சிச்சுனாக்கா, இது எல்லாமே வந்து எதற்கடையானாக்கா, நம்ம பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்னு அர்த்தங்க. சோ இதுல நம்ம ரொம்ப 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 எச்சரிப்பா இருக்கணுங்க. 7வது தேவன் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவ்வளவு பெரிதான இந்த ரட்சிப்பை நம்ம வந்து அசட்டை பண்ணக்கூடாதுங்க, நெக்லெக்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா? உலகத்துல எவ்வளவோ நல்லவங்க நம்மளுக்குன்னா பெட்டரான பீப்புள் இருக்கிறாருங்க. ஆனா தேவன் நம்மள தேர்ந்தெடுத்து இருக்கிறாருங்க. சபையில ஒரு அங்கமாக்கி இருக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து கூட நம்மள வந்து சேர்த்திருக்கிறாருங்க இல்லைங்களா? பரம அழைப்ப வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாருங்க. இத நம்ம அக்செப்ட் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன், நம்மளுக்கு கொடியதான கோபாக்கினை தான் நம்ம மேல வரும். அதனால இத அக்செப்ட் பண்ணவே கூடாது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ல 3ல, ஹீப்ரூஸ் சாப்டர் 2, 1 to 3ல, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமாய் எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்பட்டதாகப்பட்டது. முதலாவது கர்த்தர் மூலியமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்கிறதுனாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் இதை யார் சொன்னது? இந்த ரட்சிப்பை பத்தினாக்கா இயேசு கிறிஸ்து. அவர் மூலியமா நமக்கு இது வந்திருக்குது. இதை நம்ம அக்செப்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன், நமக்கு கோபாக்கினை தான் வரும் அப்படின்ட்டு சொல்றாருங்க. அதனால இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணுங்க. இதுக்கு உதாரணமா எபேசு சபை பத்தி நம்ம பார்க்கலாம். அவங்க கிட்ட சில நல்ல குணங்கள் இருந்துச்சு. உதாரணமா சொல்லணும்னா, அவங்க வந்து ரொம்ப ஆழமான சத்தியத்துக்கு ஆதரவா இருந்தாருங்க. கள்ள தீர்க்கதரிசிகள், போதகங்களை அவங்க வந்து வெறுத்தாங்க. ரொம்ப ரொம்ப சத்தியத்துக்காக உழைச்சாங்க. ஆனா அதே சமயத்துல அவங்க கிட்ட ஒரு குறை இருந்துச்சுங்க. அந்த குறைய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆதியில இருந்த அன்ப உன்கிட்ட இல்ல. இது உன் மேல என்கிட்ட இருக்கிற குறை அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம கிட்ட குறை இருக்குதா அப்படின்ட்டு பார்க்கணும். ஆதியில இருந்த அன்பு எப்போதுமே வந்து கம்மி ஆகக்கூடாதுங்க சகோதரி. நம்ம வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நம்ம அக்செப்ட் பண்றோம் அப்படின்றத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது பைபிள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப இர்ரெகுலர் ஆயிடுங்க. எப்பயாவது ஒரு தடவை இல்லைங்களா? பைபிள் எடுத்து படிக்கிறது. எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு மிதப்புங்க, பெருமை வந்துருது நம்ம லைஃப்ல. எல்லாம் தான் தெரிஞ்சிச்சே, இன்னும் புதுசா என்ன இருக்குது அப்படின்ற மைண்ட் செட். ஜெபம் வந்து எப்பயாவது ஒரு தடவை பண்றது இல்லைங்களா? வர்ஷிப் பண்றதுல தேவனை முழு மனதோட பாடுறது இல்லைங்க இல்லைங்களா? சர்ச்சுக்கு எப்போ நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்கு போறது இல்லைங்களா? சத்தியத்தை வந்து யார்கிட்டயும் ஷேர் பண்றது இல்ல. நன்றியுள்ள அந்த குணம் இருக்கிறது இல்லைங்க. தேவனாலதான் எனக்கு எல்லாமே என் லைஃப்ல நடந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு வாயால அறிக்கையிடுறது இல்லைங்க. டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுங்க. வேர்ல்ட்லி விஷயத்துக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வேர்ல்ட்லி சக்சஸ்க்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. இதெல்லாம் ஏதோ ஒன்று அடையாளம்னாக்கா நம்ம வந்து ரட்சிப்பை வந்து சாதாரணமா எடுத்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தங்க சகோதரி. அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. 8வது விஷயம், தேவன் எதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாருனாக்கா, பாவத்தினால நீ வஞ்சிக்கப்படாத அப்படின்ட்டு சொல்றாருங்க. டு நாட் பி டிசீவ்டு பை சின் அப்படின்றாரு. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ல இருந்து 8, கலேஷியன் சாப்டர் 6, 7 to 8. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தன் மாம்சத்துக்கேற்ற விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். சோ 2 விதமா அறுக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்ம எதை அறுக்கிறோம்? ஆவிக்கேற்ற விதத்துல அறுத்து கொண்டு இருக்கிறோமா? மாம்சீக விஷயத்துல அர்த்தம்னாக்கா நிச்சயமா நமக்கு அழிவு தான் வரும். சோ நம்ம வந்து டிசீவ் ஆகக்கூடாதுங்க. ஏராளமான வஞ்சனை நம்ம லைஃப்ல இருக்குதுங்க. இப்போ ஏவாளுக்கு ஒரு வஞ்சனை வந்துச்சு ஏதேன் தோட்டத்துல. நமக்கு லைஃப் லாங் வஞ்சனை வந்துட்டே இருக்குங்க சாத்தான் மூலியமா. என்னென்ன பண்ணுவானாக்கா சாத்தான் நம்ம லைஃப்ல, இத பண்ணு, ரொம்ப நல்ல விஷயம், நீ வந்து பாவி, உன்னால வந்து பாவத்தை விட முடியாது. மாம்சமா இருக்கிற எல்லாருக்குமே வீக்னஸ் இருக்குது, அது தவறே இல்ல. லைஃப் வந்து என்ஜாய் பண்ணலாம், அதற்காக தான் தேவன் கொடுத்திருக்கிறாரு இல்லைங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது நீ மட்டும் ஏன் வந்து இப்படி இருக்கிற? நீ ஏன் விட்டு கொடுக்கணும்? உன் லைஃப் வந்து என்ஜாய் பண்றதுக்கு தான் இருக்குது. நீயும் உலகத்தார் போல இருக்கலாம் இல்ல? தேவனை தெரியாத மனுஷங்களே நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க. நீ ஏன் சந்தோஷமா இருக்கக்கூடாது? நீ ஏன் என்ஜாய் பண்ணக்கூடாது? நீ ஏன் பிளஷர் அனுபவிக்க கூடாது? இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் நம்ம மனசுல வந்து விதைப்பாங்க சகோதரி. அதனால
நம்ம மோசம் போக கூடாதுங்க. ஏவாளுக்கு என்ன சொன்னான்? இது சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை போல ஆயிடுவ அப்படின்ட்டு சொல்றான். அது ரொம்ப பெரிய டிசப்ஷன். இந்த மாதிரி நிறைய டிசப்ஷன் இப்ப உலகத்துல இருக்குதுங்க. எபிரேயர் 3 அதிகாரம் 13 Hebrews chapter 3:13 உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். பாத்தீங்களா, சபை கூடுதல் ஏன் ரொம்ப ரொம்ப அவசியம்? ஏன் ஆவிக்குரிய சகோதர சகோதரி கிட்ட நம்ம பேசுறது அவசியம்னு பாத்தீங்கன்னாக்கா, இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம ஐசோலேட்டடா தனியா இருக்கிறோம்னாக்கா ஏராளமான வஞ்சனைகள் நமக்கு வரும். அந்த வஞ்சனையில இருந்து நம்ம தப்பிக்கொள்ளும்படியாக சபை கூடுதல் பண்ணோம். அதிகமா ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள்கிட்ட நம்ம கான்வர்சேஷன் வச்சுக்கணுங்க. அக்காங்க என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் கண்களுக்கு வெறியும் அந்த பணம் நகை மட்டும் தான் அங்க தெரிஞ்சிச்சு. தேவனுடைய கோபம் நம்ம மேல வரும், தேவனுக்கு பிடிக்காத காரியம் இது, நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணம் அவருக்கு இல்லை. அதனால அவர் உயிரே போயிடுச்சுங்க. நம்மளுக்கும் அதே நிலை வரலாம் இல்லைங்களா? அந்த டிசப்ஷன் இந்த உலகம் ஏராளம் உண்டுங்க சகோதர சகோதரி. நம்ம பாவத்தினால வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, முதலாவது நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோங்க பாவத்தை இல்லைங்களா? ரெண்டாவது பாவம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடூரமான ஒரு விஷயமா தெரிஞ்சிருக்குங்க. ஆனா இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஒரு நார்மலான ஒரு விஷயமா தெரிஞ்சிருங்க. எப்படின்னாக்கா, பொய் சொல்லாம நம்ம யோசிச்சிருப்போம் ஒரு காலத்துல. இன்னைக்கு சாதாரணமா சொல்லிட்டு இருப்போம். அது ஒரு பாவம் மாதிரி நமக்கு தெரியாத ஆயிடும் இல்லைங்களா? சின்ஃபுல் பிஹேவியர் லைஃப்ல ஜாஸ்தி ஆயிட்டே வரும். யாருக்கும் தெரியல அப்படின்ற எண்ணத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருப்போங்க. பாவத்துக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருப்போங்க. பெருமை ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குங்க. ஒரு நண்பன் தன்மையே நம்ம லைஃப்ல இருக்காது சகோதர சகோதரி இல்லைங்களா? கீழ்ப்படியாமைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டே இருப்போம். இதனாலதான் மானசீக வீக்னஸ் எல்லாருக்கும் இருக்குது, அதனால இது பண்றதுல ஒன்றும் தவறு இல்லை. டெம்பரரி ப்ரெஷர்ஸ்க்கு ரொம்ப இடம் கொடுப்போங்க. ரொம்ப ரொம்ப டெம்பரரியான விஷயத்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நித்தியமான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருப்போங்க. இதெல்லாம் எதற்கு அடையாளம்னாக்கா, நம்ம பாவத்தினால வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்றதுக்கு அடையாளம். 9வது, தேவன் எதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாருனாக்கா, சபை கூடுதலை நீங்க விட்டு விடாதீங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க. எபிரேயர் 10 அதிகாரம் 24 25 Hebrews chapter 10 24 and 25 மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடுதலை சிலர் விட்டுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். 4வது, சமீபத்து இருக்கிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். பாத்தீங்களா, ஏன் சபை கூடுதல் பண்ணோம்னாக்கா, நற்கிரிகள் செய்ய மத்தவங்களை நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும். ஜஸ்ட் சும்மா போயிட்டு வர்றதுக்காக இல்லைங்க, அதுல இவ்வளவு நன்மைகள் இருக்குது, அதனால இதை செய்யணும் அப்படின்றாருங்க. இதை நீங்க விட்டு விடாதீங்க, அப்படி விட்டு விடுறது நல்லது இல்லை அப்படின்ட்டு சொல்றாருங்க. இப்ப தோமாவோட எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஏசு கிறிஸ்து வராருங்க அந்த அறைக்குள்ள, சீஷருங்க எல்லாம் பாத்துறாருங்க ரிசரக்ட் ஆயிட்டு வந்துட்ட பிறகு. அங்க தோமா மட்டும் மிஸ்ஸிங் இல்லைங்களா? அதனால தோமா நம்ப மாட்டேன்றாரு ஏசு கிறிஸ்து வந்ததை. நான் தொட்டு பார்க்கணும், அப்பதான் நம்புவேன் அப்படின்ட்டு சொல்றாரு. பாத்தீங்களா, இவரு ஸ்ரீசரங்க கூட ஒன்னா இருந்திருந்தா இவருக்கு இந்த மாதிரி டவுட் எல்லாம் வந்திருக்காது. அதே போலதான் நம்ம சபை கூடுதலை விட்டுட்டு தனியாவே இருந்துக்கலாம், எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற மைண்ட் செட்ல இருந்துட்டோன்னு வச்சுங்களேன், சில சமயம் அது நமக்கு பாதகமா அமைஞ்சிடும். எப்படின்னாக்கா, நல்ல போதனைகளை நம்ம கேட்காதபடிக்கு ஆயிடும். ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்காது லைஃப்ல, ஒரு மோட்டிவேஷன் இருக்காதுங்க இல்லைங்களா? நமக்கு ஏதோ ப்ராப்ளம் வரும்போது நிறைய சகோதர சகோதரிகள் நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி நமக்கு நிறைய ஆலோசனைகள் சொல்லுவாங்க. இதெல்லாம் மிஸ் ஆயிடுங்க. அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருக்கணுங்க. 10வது, தேவன் எதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒன்ஸ் இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்றோம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டு, ஞானசனம் எடுத்துட்டு, ஒப்பு கொடுத்துட்டு திருப்பி உலகத்துக்கே போறேன்ட்டு நம்ம திரும்பி போக கூடாதுங்க. அப்படி பண்ணோம்னாக்கா நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாத போயிடுங்க சகோதர சகோதரி. அதனால இதை நம்ம ஒரு காலமும் செய்யக்கூடாது. லூக்கா 9 அதிகாரம் 62 லூக் சாப்டர் 9:62 அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கின்ற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். பாத்தீங்களா, அப்படி திரும்பி பார்க்கிற யாருமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவங்க கிடையாது அப்படின்ட்டு சொல்றாருங்க. லோத்தோட மனைவி எக்ஸாம்பிளா பாக்கலாங்க. அவங்களுக்கு அவ்வளவு ஆசை இருந்துச்சுங்க சோடம் கொமோரா மேல. சொத்துக்கள் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, செல்வாக்கு இருந்துச்சு, அதெல்லாம் விட்டுட்டு வரமே அப்படின்ற மனம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. திரும்பி பாக்குறாங்க, உப்பு தூண் ஆகுறாங்க. அதே போல நமக்கும் ஆசை இருக்கலாங்க இந்த உலகத்தின் மேல. ஒன்ஸ் இயேசு கிறிஸ்து பின்னாடி வந்துட்ட பிறகு திரும்பி பார்க்க கூடாதுங்க. நான் முன்னாடி அப்படி இருந்தேனே, சந்தோஷமா இருந்தேனே, பிளஷர்ஸ் மேல ஆசை வைக்க கூடாதுங்க. லோத்தோட மனைக்கு நடந்தது போல நமக்கும் அந்த அளவுக்கு இந்த விஷயத்துல நம்ம எச்சரிப்பா இருக்கணுங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவை விட்டு தூர போறோம் அப்படின்றத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னாக்கா, முதலாவது
நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம். எத பார்த்தீங்கன்னாக்கா, பழைய பாவ வாழ்க்கைய. அப்போ ரொம்ப ஜாலியா இருந்தனே! இப்ப ஏன் இருக்க முடியலன்ற அந்த தாட் உள்ள வந்துச்சுனாலே, நம்ப தேவன விட்டு தூர போறோம்ன்னு அர்த்தங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு மேல இருந்த அந்த பக்தி வைராக்கியம் வந்து அப்படியே கம்மியாயிட்டே வருங்க. பவுல் சொல்றாரு இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துக்காக நான் எல்லாத்தையும் குப்பை என்று எண்ணிட்டு இருக்கிறேன்ட்டு. ஆனா நமக்கு என்ன தோணும்னாக்கா, இல்ல பழைய வாழ்க்கையே நல்லா இருந்துச்சு அப்படின்ற தாட் வந்துரும். அது ரொம்ப ரொம்ப தவறுங்க. இல்லைங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில டிசிப்ளினா இருக்கிறது வந்து ரொம்ப பாரமா நமக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். கீழ்ப்படிதல் வந்து ரொம்ப செலக்டிவா. இது ரொம்ப ஈஸி எனக்கு. நான் இத பண்றேன். இது கஷ்டம். இத நான் பண்ண முடியாது அப்படின்ற மைண்ட் செட்டுங்க. இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப அட்ராக்டிவா, ரொம்ப அழகா நமக்கு தெரியுங்க. தேவனுடைய ராஜ்யத்த பத்தின அந்த சிந்தனைகள் அவ்வளவா மைண்ட்ல வராதுங்க. ஆவிக்குரிய வளர்ச்சிய பத்தி அதிகமா திங்க் பண்ண மாட்டோம். முன்னாடி நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ண பாவ விஷயங்கள் மைண்ட்ல ஓடிட்டே இருக்குங்க. அந்த பிளஷர்ஸ் அது ரொம்ப வந்து டிசைரபிளா இருக்குங்க. இல்லைங்களா? கமிட்மெண்ட் நம்ம வாழ்க்கையில அப்படியே குறைஞ்சுட்டே போகுங்க. கஷ்டம் வரும்போது தேவன விட்டு அப்படியே தூர போயிடுவோம். காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. நம்மளுடைய பிரையாரிட்டி எதுக்கு அதிகமா ஆயிடும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உலகத்துக்குரிய விஷயங்கள் மேலேயே வந்து நம்ம முக்கியத்துவம் குடுக்க ஆரம்பிச்சுருவோம். இதெல்லாம் எதற்கு அடையாளம்னாக்கா, இயேசுவ விட்டு நம்ம தூர போறோம்ன்ட்டு அடையாளங்கோ. ஸோ அப்படி நம்ம போகாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணுங்க. அதே போல இந்த 10 விஷயத்தையும் நம்ம செய்யாதபடிக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தேவனிடத்துல இன்னைக்கு நம்ம ஜெபம் செய்து பலத்த பெற்றுக்கொள்ளலாங்க. ஏன்னா தேவன் சொல்லியிருக்கிறாரு, இத ஒரு காலமும் நீங்க செய்யக்கூடாது அப்படின்ட்டு. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேங்க்யூ சோ மச். ஆமென்.